ஒரு குழந்தை பிறந்த உடனே அதோட அம்மா அந்த குழந்தைய தூக்கி குப்பையில வீசுறத நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். மனுஷங்க தான் இப்படி இரக்கமில்லாம போயிட்டாங்க. விலங்குகள் அப்படி கிடையாது. அதுங்களுக்கு பாசம் அதிகம்னு நாம நினைப்போம். ஆனா ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஜூல பிறந்த சில நாட்கள்லயே ஒரு குட்டி குரங்க அதோட சொந்த அம்மாவே கூட்டத்தை விட்டு துரத்தி அடிச்சிருக்கு. சுத்தி இருக்கிற எந்த குரங்கும் அதை ஏத்துக்கல. அனாதையா நின்ன அந்த குட்டி குரங்குக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பொம்மை தான் இப்போ அம்மாவா மாறுச்சு. சமீபத்துல இணையத்துல வைரலான பஞ்ச் அப்படிங்கிற அந்த குட்டி குரங்கோட கதை ஒரு பக்கம் இருக்க, உண்மையிலேயே விலங்குகள் ஏன் தங்களோட சொந்த குட்டியையே சாகடிக்க நினைக்குது? மனிதர்களை விட கொடூரமான ஒரு ரேங்கிங் பாலிடிக்ஸ் குரங்குகளுக்குள்ள இருக்கா? திஸ் இஸ் அட ஆமாங்க. இன்னைக்கு நம்ம கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் சீரீஸ்ல ஜப்பான் பனிக்குரங்குகளோட இரண்ட பக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜப்பான் மக்காக் இல்லனா ஸ்னோ மங்கீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இனம் ஓல்ட் வேர்ல்ட் மங்கி வகையை சேர்ந்தது. குரங்குகள்ல பொதுவா 2 வகை இருக்கு. வாலால மரத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மரத்திலேயே வாழக்கூடிய குரங்குகள் நியூ வேர்ல்ட் மங்கீஸ். ஆனா இந்த ஓல்டு வேர்ல்டு குரங்குகளுக்கு வால் ரொம்ப சின்னதா இருக்கும், இல்லனா இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட மனிதர்கள் போலவே முகமும் பழக்க வழக்கங்களும் இருக்கும். இந்த மக்காக் இனத்தோட பூர்வீகம் ஆப்பிரிக்கானாலும் இன்னைக்கு ஆசிய நாடுகள்ல தான் இதுங்க அதிகமா வாழுது. பொதுவா குரங்குகள்னாலே சூடான கதகதப்பான இடங்கள்ல தான் வாழும். ஆனா உலகத்திலேயே கடுமையான பனியிலையும் ஒரே பனியிலையும் வாழக்கூடிய ஒரே குரங்கினம் இந்த ஜப்பான் மக்காக் தான். குளிர தாங்கிறதுக்காகவே இதோட உடம்புல தடிமனான ஃபர் ஒரு நேச்சுரல் ஸ்வெட்டர் மாதிரி உருவாகியிருக்கு. இந்த குரங்குகளோட கூட்டத்தை ட்ரூப்ஸ்னு சொல்லுவாங்க. 100லிருந்து 1000 குரங்குகள் வரைக்கும் ஒரே கூட்டமா வாழும். இந்த கூட்டத்துக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் இருக்கே, அது நம்ம ஊர் அரசியலையே மிஞ்சிடும். இந்த கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆல்ஃபா மேல் அல்லது ஆல்ஃபா ஃபீமேல் இருக்கும். அந்த லீடர் சொல்றதுதான் சட்டம். யாராவது எதிர்த்து பேசினா பயங்கரமான சண்டை நடக்கும். ஒருவேளை சண்டையே நடக்கலன்னா அடுத்த லீடர் யாரு தெரியுமா? அந்த பழைய லீடரோட குழந்தை. ஆமாங்க, மனிதர்கள் மாதிரி இதுங்களுக்குள்ளேயும் நெப்பட்டிசம் ஊறி போயிருக்கு. அரசன், அரசனுக்கு கீழே அவனோட பிள்ளைங்க. இப்படிதான் இந்த கல்ச்சர் வேலை செய்யுது. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு லீடருக்கு 3 பெண் குழந்தை பிறந்தா அதுல கடைசியா பிறக்கிற சின்ன பொண்ணுக்கு தான் அடுத்த பட்டாபிஷேகம். இத சயின்ஸ்ல யங்கஸ்ட் அசெண்டன்சின்னு சொல்றாங்க. இந்த ஹையர் ரேங்க்ல இருக்கிற குரங்குகள்லாம் ராஜ வாழ்க்கை வாழும். ஆனா கூட்டத்துல கீழே இருக்கிற ரேங்க் குரங்களோட நிலைமை ரொம்ப மோசம். ஹையர் ரேங்க் குரங்குகளுக்கு கால் அமுக்கி விடுறது, முடி கோதி விடுறதுன்னு எல்லா எடிப்பிடி வேலையையும் இந்த கீழ்மட்ட குரங்குகள் தான் செய்யணும். இவங்கள எப்பவுமே மட்ட குரங்குகள் துரத்தி அடிக்கிறது, தொந்தரவு பண்றதுன்னு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். குறிப்பா பெண் குரங்குகள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்படும். ஏன்னா ஆண் குரங்குகள் வயசுக்கு வந்த உடனே கூட்டத்தை விட்டு வெளியே போய் வேற ஒரு கூட்டத்துல தன்னோட பலத்தை நிரூபிச்சு சேர்ந்துடும். ஆனா பெண் குரங்குகள் வாழ்க்கை முழுக்க அதே கூட்டத்துல தான் அடிமையா கஷ்டப்பட்டு வாழணும். ஆனா இந்த பெண் குரங்குகள் தான் ரொம்பவே புத்திசாலி. ஒரு தடவை ஆராய்ச்சியாளர்கள் இந்த குரங்குகளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொடுத்திருக்காங்க. மண்ல விழுந்த அந்த கிழங்கை எல்லா குரங்கும் பட்டி விட்டு சாப்பிட்டப்போ ஈமோ அப்படிங்கிற ஒரு பெண் குரங்கு மட்டும் அதை கடல் தண்ணியில கழுவி சாப்பிட்டிருக்கு. உப்பு தண்ணியில கழுவுனதால அதோட டேஸ்ட் இன்னும் கூடிருச்சு. இத பார்த்த மத்த குரங்குகளும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிழங்க தண்ணியில தொட்டு தான் சாப்பிடுது. ஒரு டீல பிஸ்கட் தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு கல்ச்சரை அந்த குரங்கு உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்ல, குளிர்காலத்துல ஜப்பான்ல இருக்கிற எரிமலைகள் பக்கத்துல வெதுவெதுப்பான சுடுதண்ணி குட்டைகள் இருக்கும். அந்த வெந்நீர்ல இறங்கி நம்ம ஊர் ஸ்பா மாதிரி நீச்சல் அடிக்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சதும் இந்த குரங்குகள் தான். இதுலயும் ஒரு ரூல் இருக்கு. ஹையர் ரேங்க் குரங்குகள் மட்டும்தான் முதல்ல சுடுதண்ணிக்குள்ள போக முடியும். மத்தவங்க வெளியில குளிர்ல நடுங்கிக்கிட்டு நிக்கணும். இப்போ நம்ம வீடியோவோட ஆரம்பத்துல பார்த்த அந்த பஞ்ச் குட்டி குரங்கு கதைக்கு வருவோம். வழக்கமா குரங்குகள் தன்னோட குட்டிய உசிராட்டம் பார்த்துக்கும். அப்புறம் ஏன் பஞ்சோட அம்மா அதை தூக்கி எரிஞ்சது? வனவிலங்குகளோட உலகத்துல ஒரு கொடூரமான ரூல் இருக்கு. பஞ்ச் பிறக்கும் போகே ரொம்ப எடை குறைவா ஆல்மோஸ்ட் சாகர நிலைமையில பிறந்திருக்கு. விலங்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான குட்டிக்கு தன்னோட எனர்ஜியையும் ஊட்டச்சத்தையும் கொடுத்து கஷ்டப்படுறதை விட அந்த குட்டியை கொன்னுட்டு அடுத்ததா ஒரு ஹெல்தியான குட்டியை பெத்துக்கலான்னு தான் அதோட மூளை யோசிக்கும். சிங்கம், நாய், ஓநாய், ஏன் கேங்க்ரோ முதற்கொண்டு எல்லா விலங்குகளும் இதை செய்யும். இதை இன்ஃபான்டிசைடுன்னு சொல்வாங்க. சர்வைவல் தான் முக்கியம், பாசம்லாம் 2வது தான். அது மட்டும் இல்ல, பஞ்சோட அம்மா ஏற்கனவே அந்த கூட்டத்துல கீழ் ரேங்க்ல இருந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருக்கலாம். தன்னோட குழந்தையை ஏத்துக்கிற மனநிலை அதுக்கு இல்லாம போயிருக்கலாம். மனிதர்கள் உலகத்துல கள்ளிப்பால் கொடுத்து கொள்ற கல்ச்சர் இருந்த மாதிரி இது விலங்குகள் உலகத்தோட ஒரு எழுதப்படாத சட்டம். ஆனா
பஞ்ச் குரங்கு தன்னோட மனசு உடையல. அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆரஞ்சு கலர் பொம்மைய தன்னோட அம்மாவா நினைச்சு ஜூ ஸ்டாஃப் உதவியோட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது. அந்த ஜூக்குள்ளேயே கீழ்த்தட்டுல இருக்கிற சில குரங்குகள் இப்ப பஞ்ச தங்களோட கூட்டத்துல சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கு. கடினமான சூழ்நிலைகள் தான் ஒருவனை வலிமையானவனா மாற்றும். பஞ்ச் இப்போ அதை தான் நிரூபிச்சிட்டு இருக்கு. இந்த ஜப்பான் குரங்குகளோட பாலிடிக்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனிதர்களுக்கும் இதுங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் அட ஆமாங்க.